மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு நீர்வளத்துறையினுடைய மானியத்தில் 8வது அறிவிப்பில் இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட 3,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது தொகுதி மக்களின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பழனி வட்டத்தில் அமைந்துள்ள வரட்டாற்றின் குறுக்கே அமைந்துள்ள உப்புசட்டி அணைக்கட்டு என்பது பழமையான ஒரு அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு இப்பொழுது சதலமடைந்திருக்கிறது. அதையும் புனரமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டுகிறேன். பழனி வட்டம் பாலசமுத்திரம் கிராமம் குறும்பப்பட்டி அருகில் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து விவசாயிகளுடைய வாழ்வுகளை காத்திட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். வரட்டாற்றின் குறுக்கே உப்பு சக்தியில அந்த அணை உடஞ்சிருக்கான், அதை சரி பண்ணி தருவீங்களான்னு கேட்காமல. முதல்ல நீங்க இப்ப கேள்விக்கு நன்றி சொல்லிட்டாங்க. 8வது அட்டவணையில் அறிவிப்பு வியாபாரத்தில் சொல்லலாம், ஒன்றுக்கு ஒன்று வாங்கினா இன்னொரு பெயின். அது மாதிரி இப்போதான் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கேன். அது வாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த திட்டத்தை சொல்கிறார். அதுவும் நிலைமைக்கேற்ப நிதி நிலைமைக்கேற்ப செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல 1985 2024 வரை கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக 1800க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பயன்பெறக்கூடிய காவலப்பட்டியிலே பச்சையாறு அணை அமைக்கப்பட வேண்டும் என்று நானும் 9 ஆண்டு காலமாக நம்முடைய இந்த அவைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த அணை குறித்த ஆய்வுகள் பலமுறை நடத்தப்பட்டு தொழில்நுட்ப காரணங்களால் அதை எடுத்து செய்வதில் சிரமங்கள் இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எல்லாருக்கும் எல்லாம் என்கிற சமூக பொருளாதார மற்றும் ஒருங்கிணைந்த அனைவருக்குமான வளர்ச்சி என்கிற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக பயணிக்கிற நம் திராவிட மாடல் மக்கள் தலைவர் அரசு பொருளாதார பயனீட்டு அளவுகளை விளக்கி சமூக அம்சங்களோடு சோசியல் ஆஸ்பெக்டில் அந்த உணர்வோடு குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய வரதமானது அணை, பாலாறு பொருந்தலார் அணை, குதிரையார் அணை இவைகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அங்கே உருவாக்கப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வை பாதுகாத்ததை அந்த பகுதி மக்கள் இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றின் வரிசையில் இந்த அணையும் இடம்பெற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு மேட்டுப்பகுதி மக்கள் வறட்சியான நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பச்சையாறு அணை திட்டத்தை கனிவோடு பரிசீலித்து அப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் காத்திட நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பச்சையாறு அணை கட்ட வேண்டும் என்பதில் மாண்புமிகு உறுப்பினருக்கு எவ்வளவு அக்கறை உண்டோ எனக்கும் அது உண்டு. காரணம், நான் முதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரானவுடன் நான் சென்று பார்த்தது அந்த பச்சையாறு அணை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் 1985 ஆய்வு செய்யப்பட்டு சாத்தியக்கூறு இல்லை என்று கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் 1999 30 கோடி ஆகும் என்று ஒரு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஆய்வு நடந்ததில் அந்த கட்டப்படுகிற இடத்தில் கடினமான பாறைகள் இல்லை என்று அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். 1920 110 கோடி ஆகும் என்று மீண்டும் ஆய்வு செய்ய சொன்னோம். அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். பச்சையாற்றில் நீர்த்தேக்கம் அமைக்க உத்தேசிக்கப்பட்ட இடத்தில் 600 மீட்டர் மேல்புறத்தில் ஏற்கனவே மரத்துறையால் அதுக்கு ஆகிய 3-4 முறை ஆய்வு செய்து சரியாக வரவில்லை என்று விட்டுட்டார்கள். பிறகு என்ன செய்வது என்று பார்த்தோம். இந்த திட்டத்துக்கு மேலே ஒரு 600 மீட்டர் உயரத்தில் வனத்துறை ஒரு செக்டா மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து தான் நீரை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால மீண்டும் கூட நான் அந்த திட்டத்துக்கு மறுபடியும் இந்த ஆண்டு ஒரு ஆய்வு செய்ய சொல்லுகிறேன். நடந்தால் பச்சையாறு கட்டுவதிலே எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. மாண்புமிகு உரிமை அக்ரியேசஸ் கிருஷ்ணமூர்த்தி.